ஹாய், ஹலோ, வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஆப்ஷன்ஸ் மாஸ்டர் கைட். ஓகே, இது பார்த்தீங்க அப்படின்னா நேற்று நாம நிஃப்டிக்கு கொடுத்துருந்த லெவல்ஸ், நம்மளோட ரியல் ஃபைட்டர் அப்படின்னு சொல்லி கால்குலேஷன் பேஸ்டான லெவல்ஸ். இந்த லெவல்ஸ் நேற்று எப்படி ஒர்க் ஆயிருக்கு அப்படின்றத பாருங்க. மார்னிங் ஓப்பன் ப்ரைஸ்ல இருந்து ஒரு நல்ல சைட்வேஸ் போய் காலையில் எக்ஸாக்டாக நம்ம லெவல் பக்கத்தில் ரிஜெக்ட் ஆயிருந்தான். ரிஜெக்ட் ஆகி கீழே வந்தவன் பாருங்க, நம்மளோட லெவலில் தான் கிளியர் சப்போர்ட் எடுத்தவன், நம்மளோட S1ல சப்போர்ட் எடுத்தவன் R1ல வந்து நின்று இருக்கான். ஓகே, கிளியரா இருந்திருக்கு. நேற்று பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ட்ரெண்டி மூவ் கிடைக்கிறதுக்கு நாம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, மார்க்கெட் 23,050க்கு கீழே நின்று ப்ரீமியம் சப்போர்ட் கிடைக்கிற இடத்துல மட்டும்தான் டவுன் சைடில் போனாலுமே பெரிய மூவ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அப்படின்றத சொல்லியிருந்தோம். இங்க பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இந்த ஏரியால காலையில ஒரு 9:30 மணி வரையும் 11 மணி வரையும் இருந்தா பாருங்க, ஓப்பன் பிரைஸ் பக்கத்திலேயே இருக்கும்போது இங்கவே பிரீமியம் மொத்தத்தையுமே கரைச்சு இந்த இடத்துல என்னதான் 23,050 பிரேக் பண்ணியிருந்தாலுமே பிரீமியம் இல்லை. ஸோ டவுன் சைடை கண்டினியூ பண்ண முடியல. உங்களுக்கு ஏடிஎம் பிரைஸ் நீங்க ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னாவே தெரியும். 130 ரூபா பக்கத்துல முதல் நாள் இருந்தவன் மறுநாள் இப்ப நேத்து பாத்தீங்க அப்படின்னா லைவ்ல காலையில ஓப்பனிங்லேயே ப்ரைஸ் ஓப்பன் பண்ண உடனே 20 பாயிண்ட் காணாம போயிடுச்சு. 110ல தான் ஏடிஎம் ப்ரைஸே இருந்தது. ஏடிஎம் ப்ரைஸை டிகே பண்ணிட்டான் அப்படின்னாவே பெரிய மூவ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஒரு பிரேக் அவுட் என்னதான் பிரேக் அவுட் கிடைச்சாலுமே பெரிய மூவ் கிடைக்காது. ஓகே, இப்போ இதை ரிமூவ் பண்ணிட்டு இன்னைக்கு உண்டான லெவல்ஸ் என்ன அப்படின்றத பார்ப்போம். ஓகே, இன்னைய லெவல்ஸ் மார்க் பண்ணியாச்சு. என்ன அப்படின்னா 23,586, 23,393, 23,007, 22,813. இதுதான் இன்னைக்கு உண்டான லெவல்ஸ். இந்த லெவல்ஸை தாண்டி நமக்கு பிரீமியம் என்ன சொல்லுது அதை பொறுத்து தான் ரேஞ்சே கிடைக்கும் நம்மளுக்கு. அதன்படி பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் நேற்று சொன்ன அதே ப்ரைஸ் டவுன் சைடில் 23,050க்கு கீழே நின்னா மட்டும்தான் ஒரு நல்ல ட்ரெண்டான மூவ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு. அதே மாதிரி அப் சைடில் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா 200க்கு மேலே நின்னா நல்ல மூவ் கிடைக்க வாய்ப்பு. இது எல்லாமே இன்னையை பொறுத்த வரையும் வாய்ப்பு மட்டும்தான். ஏன் அப்படின்னா ஏடிஎம்ல பிரைஸ் இல்லை. ஏடிஎம்ல வெறும் 60 ரூபா தான் வச்சிருக்கான். இந்த 60 ரூபாயை வச்சு பெரிய மூவ்மெண்ட்லாம் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. அப்சைடில் பார்த்தீங்க அப்படின்னா 200க்கு மேலே நின்னாலுமே ப்ரீமியம் சப்போர்ட் பண்ணணும். 200க்கு மேலே நின்னாலுமே அடுத்த ஸ்டாப் இருக்கு 250, 300 அப்படின்னு சொல்லி அடுத்த 3 ஸ்டாப் இருக்கு. 300க்கு மேலே நிற்கும் போது தான் நல்ல ஒரு ட்ரெண்டான வேகமான மூவ் கிடைக்க வாய்ப்பு. அதே நேரத்தில் 23,050க்கு கீழே நிற்கும் போது தான் நல்ல மூவ் கிடைக்க வாய்ப்பு. இது ரெண்டுத்துக்குமே என்ன அப்படின்னா ஏடிஎம் பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகணும். ஏடிஎம் பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகாத பட்சத்தில் இன்னைக்கு ஒரு ஆப்ஷன்ஸ் பையர் மார்க்கெட்ல இருந்து விலகி நிற்கிறது ரொம்ப சேஃபாக இருக்கும். ஒரு சைட்வேஸ்ல இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு மாதிரி தான் தெரியுது. இந்த இடத்துல போய் ஏமாற வேணாம். அதே மாதிரி ஏடிஎம் பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகுதா இல்லையா அப்படின்றத இன்னைக்கு பாருங்க. இன்னைக்கு வந்து எக்ஸ்பைரி. ஸோ ஏடிஎம் என்ன அப்படின்றது கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி. ஏடிஎம் பிரைஸ் அதை தாண்டி இன்னைக்கு ஒரு விஷயத்த நீங்க பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்ல ட்ரெண்டி மூவ் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்றத கிளியரா தெரிஞ்சுக்க முடியும். இன்னைக்குன்னு கிடையாது, என்னைக்குமே மார்க்கெட்ல இதுதான் நடக்கும். நான் சொல்ற இந்த விஷயத்த நோட் பண்ணி வச்சு கிளியரா ஃபாலோ பண்ணுங்க. நீங்க ப்ராஃபிட் பண்றது ஈஸியா இருக்கும். என்ன அப்படின்னா ஏடிஎம் பிரைஸ் என்ன அப்படின்றத எடுத்துக்கோங்க. இன்னைக்கு ஏன் இது ஈஸியா இருக்கும் அப்படின்னு சொன்னா ஏடிஎம் பிரைஸ் என்ன, இன்னைக்கு எக்ஸ்பைரி டே. ஸோ ஏடிஎம் அப்படின்றது ப்ரீமியத்தில் இருக்க ஏடிஎம்மும் ஸ்பாட்ல இருக்க ஏடிஎம்மும் கிட்டத்தட்ட சேமாக தான் இருக்கும்.
ஆனா மத்த நாட்கள்ல பார்த்தீங்க அப்படின்னா, பிரீமியத்துல ஏடிஎம் பிரைஸ் அப்படின்றது தள்ளி போயிருக்கும். ஓகே. அத விடுங்க. இப்ப இன்னைக்கு நீங்க கிளியரா பாருங்க. என்ன அப்படின்னா, ஏடிஎம் பிரைஸ் எங்க இருக்கோ, அதுக்கு ஃபர்ஸ்ட்டு ஓடிஎம் அதாவது கால் சைடு எடுக்குறீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு ஓடிஎம் இப்ப 22,500 500 அப்படின்றது உங்களுக்கு ஏடிஎம்மா இருக்கு அப்படின்ற பட்சத்துல, காலோட ஃபர்ஸ்ட்டு ஓடிஎம். ஃபர்ஸ்ட்டு ஓடிஎம் யார் வருவா? 550 கால். அதே மாரி புட்டோட ஃபர்ஸ்ட்டு ஓடிஎம். புட்டோட ஃபர்ஸ்ட்டு ஓடிஎம் யார் வருவா அப்படின்னா, 450 புட்டு. ஓகேவா? இவங்க 2 பேரும் ஃபர்ஸ்ட்டு ஓடிஎம்மா இருப்பாங்க. இப்போ மார்க்கெட் ட்ரெண்டா மேல போகணும், மேலயோ போகணும், இல்ல கீழயோ போகணும். ஏதாவது ஒரு பக்கம் ட்ரெண்டா போகணும் அப்படின்னா, இன்னைக்கு என்ன நடக்கணும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ன அப்படின்னா, 550 புட்டு ஒரு லோ வைப்பான் இன்னைக்கு. 550 புட்டோட லோ இருக்கும். அந்த லோக்கு அந்த லோ ஒரு பிரைஸ் இருக்கும். அந்த லோக்கு மேலவே இந்த 550 கால் ட்ரேட் ஆனா மட்டும் தான் ட்ரெண்டா மேல போக முடியும். அதே மாதிரி இங்க 450 கால் இருப்பான். 450 கால் ஒரு லோ வச்சிருப்பான். அந்த லோவ விட அதிகமா இந்த 450 புட்டு அவனோட எல்டிபி இருக்கணும். இப்படி இருந்தா மட்டும்தான் டவுன் சைடுல ஒரு ட்ரெண்டான மூவ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு. அப் சைடுல ஃபர்ஸ்ட் ஓடிஎம் ஸ்ட்ரைக் எடுக்கிறீங்க. அதுக்கு நேரான ஐடிஎம் ஆப்போசிட்ல இருக்கிறவனோட ஐடிஎம்மோட லோவை பார்க்குறீங்க. அந்த லோக்கு மேல ஃபர்ஸ்ட் ஓடிஎம் ட்ரேட் ஆனா மட்டும்தான் மார்க்கெட் ட்ரெண்ட் ஆகுமே. இல்ல அப்படின்னா ட்ரெண்டே ஆகாது. ரேஞ்சுக்குள்ளேயே தான் முடியும். இந்த விஷயம் நடக்குதா என்ன அப்படின்றத செக் பண்ணி பாருங்க வரும் நாட்கள்ல. இங்க போட்டிருக்க ஸ்ட்ரைக் ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான். ஏடிஎம் ஸ்ட்ரைக் என்னவோ நீங்க அதை எடுத்து செக் பண்ணுங்க. ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ. பை. அடுத்த வீடியோல சந்திப்போம்.